இப்போ என் கையில் இருக்கிறது எங்களோட நாட்டோட அதிகூடிய பெறுமதியான பணத்தால் 5000 ரூபாய். ஒருவேளை இந்த பணம் போலியானதாக இருந்தால், இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது சந்தேகம் வருமா இருந்தால், உங்களோட கையில் இருக்கிற காசு உண்மையானதா போலியானதா, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, என்னென்ன வழிகளில் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும், அப்படி நான் கண்டுபிடிச்சு அந்த பணம் போலியானதாக இருந்தால் அதுக்கான நடவடிக்கையாக என்னால் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான, இந்த போலி பணம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான பதிலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இலங்கையினுடைய மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வமான தரவுகளினுடைய அடிப்படையில் தான் முழுமையான விவரத்தையுமே பார்க்க போகிறோம். இலங்கைக்குள்ள போலி பணம் அச்சிடுற எண்ணிக்கையும் இப்போ தொடர்ந்தும் நடந்து கொண்டே இருக்குது. மத்திய வங்கியால் அதை கட்டுப்படுத்துறதுக்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அங்கங்கே போலி பணங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கட்டாயமாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை முழுமையாக தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். என்ன விஷயம் மட்டும் வேண்டா முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். அதனால தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பஞ்சாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை ப்ரிஃபரும் எங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதலாவது இந்த போலி பணம் மட்டும் சொன்னால் என்ன, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், அதுக்கு முதல் இலங்கையினுடைய பணம் என்று சொன்னால் என்ன, இது எப்படி செயல்படுது, இதை யார் அச்சிட்டு எப்படி வெளியிடப்படுதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களோட நாட்டுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கல் வாங்கல்களுக்காக அதிகமாக இந்த தாழ் பணத்தை தான் பயன்படுத்துகிறோம். இன்னுமே டிஜிட்டல் பணம் பெரிய அளவில் எங்களோட நாட்டுக்குள்ளே வரையில. அதனால இந்த தாழ் பணம் தான் அதிகமான பாவனையில் இப்போ இருக்கக்கூடிய பணத்தாளாக இருக்குது. 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 5000 ரூபா தாள் வரைக்கும், 1000 ரூபா, 5000 ரூபா வரைக்கும் எங்களோட நாட்டுக்குள்ளே அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. அதே நேரத்தில் குட்டி நாணயங்கள் 10 ரூபா, 20 ரூபா, 5 ரூபா குட்டி வரைக்கும், 1 ரூபா குட்டி கூட இன்றைக்கு வரைக்குமே பாவனையில் மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட நாணயமாக தான் இலங்கைக்குள்ளே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த தாள் குட்டி நாணயங்களை யார் அச்சிட்டு வெளியிடுறது, யாருக்கு அதுக்கான முழுமையான அதிகாரம் எங்களோட நாட்டுக்குள்ளே வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இலங்கையினுடைய மத்திய வங்கி 2023ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் 44வது பிரிவின் கீழ் இலங்கையில் நாணயத்தாள்களையும் குற்றிகளையும் வெளியிடுகின்ற ஏக அதிகாரத்தினை இலங்கையினுடைய மத்திய வங்கி தான் கொண்டுள்ளது. இதுதான் இலங்கையினுடைய சட்டம். இலங்கையினுடைய மத்திய வங்கியால் மட்டும்தான் இலங்கைக்குள்ள நாணயங்களையும் குற்றிகளையும் அச்சிட்டு உத்தியோகபூர்வமாக வெளியிட முடியும். மத்திய வங்கியால் அச்சிட்டு வெளியிடப்படுற பணம் எப்படி பொதுமக்களினுடைய பாவனைக்கு வரும்? மத்திய வங்கி பணத்தை அச்சிட்டு எல்லாரோட கையிலையுமே கொண்டு போய் இந்தாங்க நீங்கள் இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்க முடியாதானே. அதனால பொதுமக்களினுடைய பாவனைக்கு, கொடுக்கல் வாங்கல்களுக்கு, சுற்றோட்டத்துக்கு எப்படி அந்த காசு வெளியில் வருதுன்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், உதாரணத்துக்கு கமர்ஷியல் பேங்க், பிஓசி பேங்க், அதே மாதிரி இந்த மாதிரியான வங்கிகள் இருக்குது தானே, பீப்புள்ஸ் பேங்க், இந்த வங்கிகள் என்ன செய்யும்னு சொன்னால், தங்களுக்கு தேவையான பணத்தை மத்திய வங்கிட்ட ஒரு கோரிக்கையாக முன்வைப்பார்கள். இவ்வளவு பணம் தேவை, இல்லாட்டி மத்திய வங்கி முடிவு செஞ்சு அந்த வங்கிகளுக்கு கொடுக்கும்போது இந்த உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மூலமாக தான் பொதுமக்களினுடைய கைகளுக்கு பணம் வெளியில் வந்து சேருது. இந்த மாதிரி வரக்கூடிய பணங்களில் இப்போ பாவனையில் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் என்னென்னு சொன்னால், ஒன்று 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா, இந்த 6 தாழ் பணங்களும் தான் பிரதானமாக இருக்குது. அதே மாதிரி குட்டி நாணயங்களோடு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால் 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 20 ரூபா குட்டியும் அங்கங்கே கிடைக்கும், ஆனால் அரிதானது. ஆனால் இந்த 3 குட்டிகளும் மொத்தமாக இவ்வளவு பணமும் தான் பெரும்பாலும் இப்போ பாவனையில் அதிகமான மக்கள் நாங்கள் இலங்கைக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய பணத்தாள்கள். 2000 ரூபா தாளும் அங்கங்கே கொஞ்சம் சுற்றி கொண்டு இருக்குது. அது இப்போ அச்சிடப்படுறது கிடையாது. பழைய பயன்படுத்தப்பட்ட தாள்கள் வந்து சில பேர் வச்சிருக்கிறார்கள். ஆனால் கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்தும் போது கடைகளில் இருக்கும். நீங்கள் வங்கியில் கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் வங்கி உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி தராது. ஏன்னா அந்த காசு வந்து முழுமையாக மத்திய வங்கியால் அச்சிடப்படுறது நிறுத்தப்பட்டபடியாக அந்த பணத்தை வந்து திரும்பவும் பாவனைக்காக கொண்டு வர மாட்டார்கள். இந்த மாதிரி வெளியில் வர இப்போ கையில் வச்சு நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பணம் எப்படி தயாரிக்கப்படுது, என்ன கடதாசியில் தயாரிக்கப்படுதுன்னு சொன்னால் 100% கொட்டுன் பல்ப்,
முழுமையாக 100% பருத்தியிலிருந்து தயாரிக்கப்படுறதுதான் இலங்கையினுடைய எல்லா பணத்தாள்களும். பருத்திக்குள்ளிருந்து தயாரிக்கிறபடியா உறுதியானதும் அதே மாதிரி இலகுவா கிளியாததுமா இருக்கிறதோட இளையங்கள் அதிகமாக கொண்ட தாளாக இருக்கும். நீங்கள் இந்த காசை வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும், ஒரு நூல் மாதிரியான அமைப்பில் வந்து இந்த காசு இருக்கும். ஸோ இந்த பருத்திக்குள்ளே இருந்து தான் எங்களோட கையில் இருக்கிற பணம் எல்லாமே முழுமையாக இலங்கைக்குள்ளே தயாரிக்கப்படுது. ஓகே, இப்படி தயாரிக்கப்படுற இந்த பணத்தை யார் மத்திய வங்கிக்கு அச்சிட்டு கொடுக்கறதுன்னு சொன்னால், கம்பஹா மாவட்டத்தில் இருக்கிற டி ல ரூ லங்கா கரன்சி அண்ட் செக்யூரிட்டி பிரிண்ட் பிரைவேட் லிமிடெட் பியகமேல இருக்கிற இந்த நிறுவனம் தான் இலங்கைக்குள்ள பணத்தை அச்சிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவ்வளவும் தான் எங்களோட நாட்டில் இப்போ நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காசுக்கு பின்னால் இருக்கிற விஷயம். ஓகே, இப்போ இந்த போலி நாணயம்ன்ற விஷயத்துக்கு வருவோம். போலி நாணயம்னு சொன்னால் என்ன என்றதை இலங்கையினுடைய மத்திய வங்கி எப்படி வரையறுக்கிறார்கள்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையினுடைய மத்திய வங்கிக்கு மட்டும்தான் பணத்தை அச்சிடுறதுக்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்படுகிறது. நான் சொன்ன நிறுவனம் இலங்கையுடைய மத்திய வங்கியினுடைய கட்டளையின் கீழே செயல்படக்கூடிய நிறுவனம். அவர்கள் அச்சிடுறது மட்டும்தான் மேலே, அதை வெளியிடுறது இலங்கையினுடைய மத்திய வங்கி தான். ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்கிறபடியா மத்திய வங்கி தவிர வேறு யார் இலங்கைக்குள்ளே பணத்தை அச்சிட்டு வெளியிட்டாலும் அது எல்லாமே போலியான நாணயங்கள் தான். அவர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இலங்கைக்குள்ளே எடுக்கப்படும். ஸோ இந்த போலி நாணயங்களை எப்படி நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னு சொன்னால், எங்கட நாட்டில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த 6 பணத்தாள்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. நான் சொன்ன இந்த 20, 50, 100, 500, 1000, 5000 இந்த 6 தாள்களுக்குமே நிறைய வேறு விதமான தனித்துவமான சிறப்பு அம்சங்கள் இருக்குது. வீடியோ பார்த்து கொடுக்குற நீங்கள் உங்களோட கையில் இலங்கை ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த 6 தாள்களில் ஏதாவது ஒரு தாள் இருந்துச்சுன்னு சொன்னால் கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த போலி நாணயங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை தெரிஞ்சுக்கொள்ள சொன்னால் நீங்கள் அதை வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இலகுவாக விளங்கும். முதலாவது நிறங்களினுடைய அடிப்படையில். நிறத்தை பார்த்து மட்டும் சொன்னால் 20 ரூபாய் மரூன் கலரில் இருக்கும். அடுத்தது 50 ரூபாய் நீல நிறம், 100 ரூபாய் செம்மஞ்சள் நிறம், 500 ரூபாய் பர்பிள் ஊதா கலரில் இருக்கும், 1000 ரூபாய் பச்சை கலரில் இருக்கும், 5000 ரூபாய் கோல்டு கலர் தங்க நிறத்தில் இருக்கும். அடுத்தது இந்த பணத்தில் அச்சிடப்பட்டிருக்கிற முன்னாலையும் பின்னாலையும் இருக்கக்கூடிய இடங்களும் அந்த நடன கலைகளும். ஒவ்வொரு தாள்லையுமே இந்த 6 தாள்களையும் முன்பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையினுடைய தனித்தனி சிறப்புமிக்க 6 இடங்கள் அச்சிடப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு பறவையினுடைய படம் இருக்கும், இன்னொரு வண்ணத்து பூச்சி. இந்த வண்ணத்து பூச்சி வந்து எல்லா காசுலையுமே இருக்கும், அந்த 6 தாள்களையுமே இருக்கும். இந்த பறவை வந்து வேறுபடும். அதே மாதிரி இடங்களும் ஒவ்வொரு தாள்களையும் முன்பக்கமாக வேறு படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய நடன கலைகள், நடன நாட்டிய கலைகளினுடைய படங்கள் வந்து பொறிக்கப்பட்ட தாள்களாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் 1000 ரூபாய் தாள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 1000 ரூபாய் தாளோட முன்பக்கத்தில் ரம்போட சுரங்கப்பாதை அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி 5000 ரூபாய் தாள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கோல்டு கலரில் இருக்கும் வெகரகல நீர்த்தகம் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கென்யன் நீர்த்தகம், இது ரெண்டுமே 5000 ரூபாய் தாளில் பொறிக்கப்பட்டிருக்கும். பின்பக்கம் நாட்டிய கலைஞர்களுடைய படம் வந்து பொறிக்கப்பட்ட தாள்களாக இருக்கும். இதையும் தாண்டி இந்த தாள்களில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர், அதே மாதிரி இந்த தாளில் கண் தெரியாதாக்கள் பார்க்கறதுக்காக இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள், அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி த்ரெட், அந்த செக்யூரிட்டி பட்டை அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட முக்கியமான அடையாளங்கள் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு தாள்களையுமே தனித்தனியாக பொறிக்கப்பட்டதாக தான் இலங்கையினுடைய மத்திய வங்கியால் இலங்கையினுடைய இந்த 6 தாள்களுமே உருவாக்கப்பட்டிருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த தாள்களை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி போலி பணத்தை கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால், முதலாவது இந்த தாள்களினுடைய நிறம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6 தாள்களுக்கும் தனித்தனி நிறங்கள், கடுமையான நிறங்களாக கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா காசையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சையானு சொன்னால் ஒரு கடுமையான ஒரு டார்க் பச்சையாக இருக்கும், கோல்டு கலரானு சொன்னால் கொஞ்சம் டார்க்கான கோல்டு கலராக இருக்கும். அதே மாதிரி அந்த 6 பணத்தினுடைய நிறங்களும் கொஞ்சம் டார்க்கான நிறமாக தான் இலங்கையுடைய பணத்தாள்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. முதலாவது இந்த நிறத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும். இந்த டார்க்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அது உண்மையான பணமாக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் லைட் கலர்ஸில் ஒரு மங்கலான கலர்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது போலியான நாணயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, உங்களோட கையில் வச்சு நீங்கள் இந்த பணத்தை பார்க்கும்போது, நீங்கள் கையில் வச்சிருக்கும் போதே ஒரு சொரசொரப்பானதும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு திக்கான அந்த தாளினுடைய அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரிஜினல் பணமாக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் லேஸானதா இல்லாட்டி இதை விட கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது போலியான பணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாதாரணமாக கையில் வச்சிருக்கும் போதே சில பேருக்கு இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் ஒருவேளை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப், உங்களோட காசு எடுத்து நீங்கள் இந்த பணத்தினுடைய முன்பக்கம்
பணத்தினுடைய அகலப்பக்கம் பாருங்கள், நீளப்பக்கம், இந்த ஆக நீளமாக இருக்கிற பக்கம் இல்லை, அகலப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அகலப்பக்கத்தினுடைய நடுவில் ஒரு சில கோடுகள் மாதிரி இருக்கும். நீங்கள் கையை வச்சு தேய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு கோடுகள் மாதிரி குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையான கோடுகள் வந்து அதில் இருக்குது தானே, அது முன்பக்கம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வடிவாக பாருங்கள், பணத்துக்கு பின்பக்கமாக ஒரு விரலை வச்சுக்கொண்டு பணத்துக்கு முன்பக்கமாக வச்சுக்கொண்டு ரெண்டு பக்கமுமே நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோடுகள் ஃபீல் ஆகும், பின்பக்கம் ஃபீல் ஆகாது. இந்த ஒரு சின்ன மெல்லியதான ஒரு அகலம் இருக்கக்கூடிய இந்த தாளில் வந்து பின்பக்கம் இல்லாமல் முன்பக்கம் மட்டும் அடையாளப்படுத்தப்பட்ட மாதிரி இந்த கோடுகள் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால் அது ஒரிஜினல் பணம், உண்மையான பணம். அப்படி இல்லை ரெண்டு பக்கமும் கோடுகள் ஃபீல் ஆகி கொண்டோ இல்லாட்டி இந்த கோடுகள் இல்லாமலோ இருந்துச்சுன்னு சொன்னால் அது போலியான பணம். அதே மாதிரி இந்த பணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இலக்கம் இருக்குது தானே, அதாவது வலது பக்க கீழ் மூலையில் இருக்கக்கூடிய இந்த பணத்தினுடைய எண்ணிக்கை. ஸோ அதை பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயும் நாங்கள் கையை வச்சு தேய்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் கோடுகள் மாதிரி இருக்கும், அந்த ஓட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் உண்மையான பணம். அதே மாதிரி மேல் பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கண் தெரியாதவர்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகள் இருக்குது தானே, அந்த புள்ளிகளும் எங்களுக்கு ஒரு சொரசொரப்பு தன்மையாக இருக்கும், அதில் எங்களுக்கு கையில் தேய்க்கும் போதே ஃபீல் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி அந்த புள்ளிகளும் இருந்துச்சுன்னு சொன்னால் அது உண்மையான பணம், அது இல்லைன்னு சொன்னால் அது போலியாக இருக்கக்கூடிய பணம். இந்த ஓட்டமாக வச்சுக்கொண்டு ரெண்டாவது நீங்கள் அது உண்மையா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்க முடியும். இதுலையும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் அடுத்தது இந்த பணத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த கோடு மாதிரி ஒரு பட்டி ஒன்று இருக்குது தானே, அதாவது செக்யூரிட்டி த்ரெட். இந்த பட்டி அந்த பணத்தில் இருக்கான்றதை பாருங்கள். இதில் வந்து சிபிஎஸ்எல்ன்ற இளைஞருடைய மத்திய வங்கியினுடைய பேர் வந்து இருக்கும், அதே மாதிரி அந்த பணத்தினுடைய பெறுமதி இருக்கும், இன்னும் ஒரு சில நம்பர்ஸ் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த பட்டி அதில் இருந்தால் அது ஒரிஜினல் பணம், அது இல்லைன்னு சொன்னால் அது போலியான பணம். இதுவும் இல்லை, இதை வச்சுக்கணும் என்னால் இது உண்மையா இல்லாட்டி போலியான்றதை கண்டுபிடிக்க முடியலை, எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கடைசி வழிதான் நாங்கள் எல்லாருமே பெரும்பாலும் பயன்படுத்துகிற வெளிச்சத்தில் வச்சு இந்த பணத்தை பார்க்குறது. நாங்கள் கண்ணால் பார்க்கும்போது எங்களோட வலது பக்க மூலையில் இருக்கக்கூடிய இந்த பறவையினுடைய படம் இடது பக்க மூலையில் உங்களுக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போது பணத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். சாதாரணமாக பார்க்கும்போது தெரியாது, நாங்கள் வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போது உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரிஜினல் பணம். அதையும் தாண்டி இதுவும் இல்லை இன்னும் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே மெஷினால் தான் பார்க்க முடியும். மெஷினால் உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறிய எழுத்துக்கள் வந்து உள்ள காசுக்குள்ளே பொறிக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரி சின்ன சின்ன இலைகள் வந்து அங்கே உருவாக்கப்பட்டிருக்கும். அதை வச்சுக்கொண்டு மத்திய வங்கியில் அவர்கள் அதை செக் பண்ணி அது உண்மையாக இல்லையானதை கண்டுபிடிப்பார்கள். ஏன்னு சொன்னால் அவ்வளவு அக்யூரேட்டாக போலி பணத்தை உருவாக்கக்கூடியவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். இலங்கைக்குள்ளே இருக்கிறார்களான்றது தெரியலை, நான் போலி பணம் இலங்கைக்குள்ளே பார்த்ததில்லை. ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருவாக்கக்கூடியவர்களும். நீங்கள் இந்த ஃபர்சியான ஒரு படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் அப்படி தான் ஒவ்வொரு அக்யூரேட்டாக ஆர்டிஸ்ட்டாக வந்து அவர் எல்லாத்தையுமே வரைஞ்சி தான் அந்த பணத்தை உருவாக்குவார். அந்த மாதிரி போலி பணத்தை உருவாக்கக்கூடிய பெரிய குற்றவாளிகள் எக்ஸ்பர்ட்டானவர்களும் உலகத்தில் இருக்க தான் செய்கிறார்கள். ஸோ இவ்வளவும் தான் இந்த போலி பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகளாக இருக்குது. இப்போ ஒருவேளை உங்களோட கையில் போலி பணம் கிடைக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு குற்றவாளியா? நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. போலி பணம் உங்களோட கையில் இருந்தால் நானும் குற்றவாளியாக கருதப்படுவேன்றது. இலங்கையுடைய மத்திய வங்கி அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள்னு சொன்னால், ஒருவேளை உங்களோட கையில் போலி பணம் கிடைச்சா, போலி பணத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்த முடியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் உங்களோட கையில் போலி பணம் வந்தால் முதலாவது இலங்கையினுடைய போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய போலி நாணயத்தாள் பணியகத்துக்கு நீங்கள் அறிவிக்கணும். அந்த பணியகத்தினுடைய தொலைபேசி இலக்கம் வந்து கீழே கொடுக்குறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒருவனோட கையில் அந்த போலி பணம் கிடைக்குமா இருந்தால் உடனடியாக இந்த இலக்கத்துக்கு கால் பண்ணி இப்படி என் கையில் இருக்கிற காசு போலியான பணமாக இருக்குது, நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுவார்கள். அதுக்கு முதல் நீங்கள் அந்த அவர்களுக்கு தொலைபேசியில் அழைப்படுகிறதுக்கு முதல் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த போலி பணம் உங்களோட கையில் வந்ததுக்கு பிறகு அது எப்படி உங்களோட கைக்கு கிடைச்சதுன்றதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். நீங்கள் கடைக்கு போகும்போது உங்களோட கையில் அது வந்ததா, அது எந்த கடையில் நீங்கள் வாங்கினீங்க, யார் அந்த கடைக்காரர்கள், ஏன்னு சொன்னால் அவர்கள் விசாரணைகளை முன்னெடுக்கும் போது அந்த கடைக்கு போய் செக் பண்ணால் தான் அந்த போலி பணம் எப்படி அவர்களுக்கு வந்தன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ போலி பணம் உங்களோட கையில் கிடைச்சா நீங்கள் அது எப்படி உங்களோட கைக்கு வந்தன்றதை கட்டாயமாக அவர்களுக்கு விசாரணைக்காக தகவலாக சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களை நீங்கள் தெரியான்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஒருவேளை சிலவேளை உங்களை குற்றவாளியாக நிர்ணயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, நீங்கள் அப்படி தொலைபேசி அழைப்பு அவர்களுக்கு எடுக்க
எடுக்காமல் நீங்கள் உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துக்கு போயும் நீங்கள் அதை கொடுக்க முடியும். அவர்களும் அதுக்கான நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். மற்றும்படி நீங்கள் அதை கொடுக்கல் உங்களுக்கு தெரிஞ்சும் போலி பணம் சொல்லி தெரிஞ்சும் நீங்கள் அதை கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் குற்றவாளி ஆவீங்க. தெரியாமல் உங்களோட கைக்கு வந்தால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஸோ இதுதான் இந்த போலி பணம் தொடர்பான தகவல்கள். போலி பணத்தை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறன்றது தொடர்பான வழிமுறைகள். இலங்கையில் இருக்கக்கூடிய பணங்கள் என்னென்னன்றதை பார்த்துருக்கிறோம். அந்த பணங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருக்கிறோம். போலி பணம் சொன்னால் என்னன்றதை பார்த்துருக்கிறோம். போலி பணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் என்ன செய்கிறது என்ற வரைக்கும் முழுமையாக இது தொடர்பான தகவல்களை பார்த்துருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இந்த வீடியோ இருந்திருக்கும் சொல்லி நம்புகிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே எப்பயாவது உங்களோட கையில் இந்த மாதிரி போலி பணம் கிடைச்சிருக்குதா, அப்படி கிடைச்சிருந்தா அதை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் சொல்லலாம். அதேமாதிரி இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கிளறிய கமெண்ட் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நிறைய இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறோம். எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.